வெல்கம் டு அபீஸ் சமையல். இன்னைக்கு மைதா கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காலிஃப்ளவரில் பாதி எடுத்திருக்கேங்க. இதில் இருக்க பூக்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிரித்து வச்சிருங்க. இதை ஒரு தடவை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சுத்தம் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இதை தண்ணியிலிருந்து வடித்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துருங்க. இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான மாவாக கலந்துருங்க. இப்போ இதில் காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒவ்வொரு பீஸாக போட்டுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ கலந்து விட்டுருங்க. 4 நிமிஷத்துலேயே காலிஃப்ளவர் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கலர் மாறுங்க. இப்போ இதை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துருங்க. இதை ஒரு கிச்சன் டவலில் போட்டிங்கன்னா அதிகமான எண்ணெய் எல்லாமே உறிஞ்சிக்குங்க. கடைசியாக ஒரு கொத்து கறிவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு மைதா ஃபுட் கலர் சேர்க்காத ஹெல்த்தியான காலிஃப்ளவர் சில்லி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபீஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.